ஏண்டா தண்ட முண்டங்களா, விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 கழுத வயசு இருக்கும், கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே. டேய், உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலேயே மந்திரிக்கணும்டா, அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க. ராவைக்கு சோத்துக்கு வா மகனே, அகப்பை திருப்பி பிடிக்கிறேன். மன்ற மாடா இது, மட மாதிரி இருக்கு. என்னங்கடாது? காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு, சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போற. நிஜமாவா? எங்க வீட்டுல இதை கூத்துதான். பின்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆளாக்குறாங்க? இப்படி வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா என்ன? நாமள வேலை வெட்டி போக மாட்டோம்னு சொல்றோம், எவன்டா குடுக்கறாங்கறான். ஒழுங்கா படிக்கணும்னு படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா? ஆமாண்ணே, நம்ம ரைஸ் மில்காரர் கூட அந்த காலத்து பிஏ, சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டரு, அவரு எம்ஏ. அட நிறுத்துங்கப்பா, நம்ம ஊர்ல படிக்காம ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு. நெசமாவா? ஆமாப்பா, அவருக்கு கையெழுத்து போடவே வராது, கை நாட்டு தான். யாரு அது? நம்ம ஊர் எம்எல்ஏ. ஆமா, அவர் எப்படி நான் பணக்காரனாரு? கட்சியில சேர்ந்துட்டாரு, நம்மளும் சேர்ந்துருவோமா? வேண்டாடா, நம்மளே ஆரம்பிச்சிருவோம். இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுக்கு நான் தான் தலைவர். என்னங்கடா தலைவர்னோட வாயெல்லாம் பழக்கிறீங்க? உங்க கட்சி கொள்கை என்னன்னு? கொள்கையாவது மண்ணாகட்டியாவது, இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோமா? பயன் என்னாச்சு? எங்க போட தொட்டாலும் பந்தயம் இல்லாம ஆடி பழக்கமே இல்ல. எவ்வளவு பந்தயம்? காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ. அப்ப என்னதான் பந்தயம்? நல்லா கேட்டுக்கங்க, ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணி அவுத்து வச்சுட்டு அம்மனம்மா இந்த ஊரையே 2 சுத்து சுத்தணும். நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும். பந்தயம் ரொம்ப ஆபாசமா இருக்கும்ல? பயங்கரமாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? அண்ணே, இத்தனை நாளும் சட்டி போட்டு வந்தேன், இன்னைக்குன்னு பார்த்து கோமணம் கழிட்டு வந்திருக்கேன் உசார். நீ தேவல. அண்ணே, எங்க எல்லாருடைய கற்பும் உங்க கையில தான். பார்த்து நீங்க சைட்டடிச்ச பொண்ணுங்கள்லாம் நம்மள அந்த படத்துல பாக்கணுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. பெரியவரே, கிளம்புனார கடைசா மாட்டு வந்திருக்கேன், சரியாகான்னு பாத்துக்குங்க. எதை பாத்துறா கிழவ? என்ன சாமி பூ போட்டுருந்தீங்க அதாங்க? ஆமாண்டா, சாமிக்கு பூ போட்டா கிழவ, மாமிக்கு பூ போட்டா குமர. பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வார்த்தையை என் பொண்டாட்டி எதிரில நீ சொல்லிருக்கணும். மகனே, உன்னை நான் பொடி போட்டிருப்பேன். லிஸ்ட் எடுத்து படுறா. காணா பருப்பு 3 கிலோ, மூணா பருப்பு 2 கிலோ, பீனா பருப்பு 4 கிலோ, தூணா பருப்பு 5 கிலோங்க. காணா பருப்புனா கடலப்பருப்பு, மூணா பருப்புனா முந்திரி பருப்பு, அது என்னது பீனா பருப்பு? பிஸ்தா சாப்பிடுற அளவுக்கு நான் என்ன மஸ்தானா? சத்தியமா இது என் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல, எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடம் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அங்க வைப்பா. என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க? பருப்பெல்லாம் கிலோ கணக்குல வந்திருக்கு, அதான் திருப்பி அனுப்புறேன். தம்பி நீ போப்பா. போடா, மூஞ்சி பாரு திருவோடு மாதிரி. என்னங்க, தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல, அதுக்காகத்தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா? எல்லாமே முழுசு முழுசா வந்திருக்கு. அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற இருக்குதே. தம்பி தம்பி தம்பிங்கிறீங்களே தவிர நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிளைய வர போறானே, அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா?
ஒவ்வொரு வீட்டுல மாப்பிள வர்றாங்கன்னு சொன்னா ஆட்டை பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பதப்பாங்க. இங்க என்னடான்னா ஒரு சிட்டுக்குருவிக்கே வழியை காணும். சிட்டுக்குருவியா? உன் தம்பிக்கு கழுகே பத்தாதுடி. எப்பா கோபிகிருஷ்ணா, உனக்கு மாலையெல்லாம் போட்டதே கருணையே இல்லையே, என் மேல உனக்கு என்னப்பா காண்டு? நீ என்ன சிரிக்கிற? உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கறா? நானே கொடுக்கறேன். என்கிட்ட சொல்லாம போயிட்டியா பாபா? ஐயோ, மாலை போட்டு வரவேற்பேன்னு நினைச்சேன், இப்படி மாலை போட்டு செவத்துல தோகிறிய பாபா. எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாபா முழிப்ப? லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பம் இனிமையான குரல் என்ன கூப்பிடுவியா மாமா? இனிமையான மாமா என்ன கூப்பிடுவாங்க. லட்சுமிபதி, நான் தாண்டா கூப்பிட்டேன். அடே மாமா, எல்லாரும் தாலிக்கு 3 முடிச்சு தான் போடுவாங்க. ஒக்கா கழுத்துல நான் 30 முடிச்சு போட்டிருக்கேன். தாலியை எல்லாரும் கட்டுவாங்க, அவ கழுத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா? திட்டம் போட்டே வந்தியா? அக்கா வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகராறு பண்றீங்க? யாரு? நானா தகராறு பண்றேன்? ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாயேன். எல்லாரும் என் வாயவே வந்து கிண்டுங்க. அக்கா இது எனக்கா? ஆமாப்பா. மாமா இது எனக்கா? இது உனக்கு, இது உங்க அக்காவுக்கு. ஆமாண்டா, அவ சைவம், நீ அசைவம். ஐயோ, உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிடுங்க போங்க. யாரது? நான் தான் மாமா, தனலட்சுமி. எப்போ வந்த? நீங்க மஞ்சள் பூசும்போதே வந்துட்டேன். என்ன இப்படி வளர்ந்துட்ட? நீ வளர்றதுக்கு உங்க அப்பா ஏதாவது ஸ்பெஷல் டானிக் வாங்கி கொடுக்கறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் நான் பெரிய பொண்ணாயிட்டேன்ல. அதான் பார்த்தாலே தெரியுது. ஐயோ மாமா, இந்த சோப் பிரஷ் ஏன் பிரஷ்? இது எங்க அம்மா பிரஷ். உங்க அப்பாவுது? அப்பா அதுலயே வளர்க்குவாரு. நீயும் சேர்த்து வளர்க்க வேண்டியதானே? அவங்க புருஷன் பொண்டாட்டி ஒரே பிரஷ்ல வளர்க்கலாம், நான் எப்படி அதுல வளர்க்கறது? சரியான கஞ்சம் கொடுப்போம். சரி சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரஷ் வாங்கி கொடுக்க சொல்லு. இதான் உன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸா? எப்படி இருக்கு மாமா? ஒரு மார்க்கமாவே இருக்கு. லட்சுமிபதி சாப்பிடுவாப்பா. சாப்பிட்டுருவோம். என்னங்க என்னங்க என்னங்க, இதுல உட்காருங்க. அதுல நான் உட்கார மாட்டேன், சோறு கொஞ்சமா இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். இது என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த வீட்டுல நான் நினைச்ச இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? போடி. இது அநியாயம், அக்கிரமம். இத கேட்பாரு யாருமே இல்லையா? சோத்துக்குள்ள கோழி பண்ணையே குடியிருக்கு. ஏண்டி, அவனுக்கு 6 முட்டை, எனக்கு 1/2 முட்டையா? சம்பாதிக்கிறது நானு, சாப்பிடுறது அவனா? என்னடா அது? ஆட்டுக்கால் சூப்பு. அக்கா மாமா கொடுக்கல? சூப்பா? டேய், உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியுங்கிறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா எனக்கு தெரியுது. ஏண்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வாசனையாவது எனக்கு நீ காட்டியிருக்கிறியா? மாமா சூப் சூப்பர். மோந்து பாருங்க. பாத்தியாடி, உன் தம்பி என்ன மோந்து பார்க்க சொல்றான். நான் என்ன நாய் பரம்பரையா? இந்தாங்கம்மா, பழம் வறுத்தாச்சு. நீயே கொண்டு போய் வையுமா.
அம்மாடி உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சம்? ஏன் இதே அவனுக்கே வச்சிர? தானோ கொஞ்சம் உப்பு போடு. கை எச்சில இருக்குன்னு தானே ஒண்ணு போட சொன்னேன், போடு. இல்லங்க மாமா, உப்பு போட்டா உறவா இருந்துடுங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா? உப்பு போட்டா உறவு அருந்துருமா? அத கொண்டா இப்படி. ஓம் தனலட்சுமி நமக, ஓம் தனம் நமக, ஓம் லக்ஷ்மி நமக, நீ நமக, நான் நமக, நம்ம லவ் நமக. இப்போ ஒன் சைடு லவ் நமக, அப்புறம் டபுள் சைடு லவ் நமக. இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக, நாளைக்கு உன் புருஷன் நமக. குருவே, மணி 10:30 ராவுகாலம் உச்சில இருக்கு. கரெக்டா பாத்தியாடா? கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம்னு சொல்லுது. இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓஹோன்னு நடக்கும். டேய், பூனைக்கு பால் கொடுத்தியா? வாத்தியாரே, நான் ரெடி. டேய், விடுடா. டேய், முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா? என்ன வாத்தியாரே? போகும்போது எங்க போறேன்னு கேட்டியா? மன்னிச்சுக்கிறேங்க. எங்க வாத்தியார் போறீங்க? மேலே பாடுறா. இவரெல்லாம் ஒரு பாட்டு வாத்தியார். இவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தும்ப செடியில தூக்கு போட்டுக்கலாம். மாடி கப்ப கிழங்கே, எங்க அக்கா பெத்த முக்கா துட்டே. வாடி கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே, கப்ப கிழங்கே. சார், சகலகலா வல்லவன் என்ற படத்தில் வரும் நேற்று ராத்திரி அம்மா என்ற பாடலை எந்த ராகத்தில் பாட வேண்டும்? உருப்படவே மாட்டீங்க. ஏதோ சங்கீதத்தை சினிமா டியூன்ல கலந்து சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சா சினிமா மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சங்கீதத்தை கோட்ட விடுறீங்களே. உங்களை சொல்லி குத்தம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் இன்னும் நான் வாத்தியாரா இருக்கேன் பாரு, என்ன ஜோட்டாலும் அடிச்சுக்கணும். சார், குரல் இனிமையா இருக்கு, என்ன சார் செய்யணும்? சோடா பாட்டில், உடைஞ்ச வளையல், பனாமா பிளேடு, இதையெல்லாம் சரி பங்கு உரல்ல போட்டு இடிச்சு சாப்பாட்டுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன், சாப்பிட்ட பிறகு 2 டீஸ்பூன். குரல் சுத்தம். பேரு என்னம்மா? பொருத்தமான பேர் தான் சார். சிவகவி பதத்துல தியாகராஜ பாகவத பாடின பாத்தெல்லாம் எந்த ராகத்துல பாட வேண்டும்? உன் பேர் என்னம்மா? சுத்தீலா. துத்தீலா. ஏமா என்னம்மா சொல்லிச்சது? என்ன சார் கேட்டீங்க? உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா 10 காசாவது கிடைக்கும். வணக்கங்க. வாடகை தானே? இன்னும் 4 நாள்ல பையன்கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே. இன்னும் 4 நாளா? இன்னையோட வாடகை வந்து 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏனே மாமா இப்படி குந்து. இந்தாயா, இது என் பொண்ணு, பேரு தேன்மொழி. இதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும், குழந்தை பிறந்தா பாடுறதுக்கு ஒரு தாலாட்டும் சொல்லி கொடுத்த. எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை. வரட்டா? தேனு வர்றமா? பாப்பா கவலையே படாத. 3 மாசம் தாலாட்டுல இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுறேன். முதல்ல குரு வணக்கம். ஓம் குருபியோ நமஹ. கு 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 குரு கு 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 குமா. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சான். எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் வாய்க்கோளாராவே இருக்கு. உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி, அழகுலையும் சரி, அடக்கத்திலையும் சரி, அவ ஒருத்தி தான். சார், ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அதான் லேட் சார். நீ லேட்டா வந்தா என்ன, ஃபாஸ்டா வந்தா என்ன, நீ வந்தாலே போதுமே. சார், எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? என்ன அப்படி கேட்டுட்ட? உன் கையால பாயசம் கொடுத்தாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இன்னும் பால் பாயசம் வேண்டாம் நான் சொல்லுவேன்.
தனலட்சுமி, எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல எப்படி தலைமுடிய போட்டா? ஐயோ, இது எப்படியோ தெரியாம வீட்ல முடி இருந்தா குடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. மாமா, வாங்க. அப்பா, என்னது? ஏன் மாமா, உங்க ஊர்ல இப்படிதான் வெளியில படுப்பீங்களா? நம்ம ஊர்ல நல்ல காத்தோட்டத்தோட அருமையான மாட்டு கொட்டாயில. ஐய, என்ன ஐய, இத்தனை கொசுவத்தி இல்லன்னா உங்க ஊர் கொசு என்ன தூக்கி கொண்டு போய் பக்கத்து வீடு மாடியில போட்டுரும். அப்பனா உள்ள வந்து படுக்க வேண்டியதானே? வேண்டாமா, உங்க அப்பா கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறத விட இந்த கொசு கடியே மேல். ஏன் மாமா, ரேடியோ கொண்டு வந்து வைக்கட்டுமா? போர் அடிக்காம பாட்டாவது கேட்டுட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ என்னமோ பாட்டெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியாமே, உங்க அப்பா என்கிட்ட காலையில இருந்து அளந்துகிட்டே இருக்காரு. அதுல ஒண்ணு விடுறது என்ன? பக்கவாதியா இருந்தாதான் பாட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கும். என்னது வெக்கமா? சரி சரி, நான் அந்த பக்கம் திரும்பி உட்கார்றேன், நீ இப்படி திரும்பி பாடு. அலை பாயுதே கண்ணா என் மனம், அலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானம், அதில் அலை பாயுதே கண்ணா. ஏமாமா, என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான் காது கேட்கலையா? கேக்குது. ஏண்டா, உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேன். உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது கொடுக்கறது? நானா வேண்டான்னு வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. டேய், உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்குல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல? அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். என்ன கொல்ல பாக்குறா. சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா. உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா, நான் நினைச்ச மாதிரியே வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு 7 கட்டு புண்ணு தின்னுமா. 8ஆம் கிளாஸ்ல 8 மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகமா அது? ஏய் வா, உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். மிஸ்டர் மணி, உங்க மச்சானோட பேச பார்க்கும்போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது, பெருக்கிறது, அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா 1 மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூல்ல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும். கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். ஆட நீங்க ஒண்ணுங்க, நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க. நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது.
இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிக்கிறதா? காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும். 6 மணிக்கு மேல, அதாவது 6 o'clock குதிரை மேல உட்காரணும். ஓ, அதுல இருக்கா? மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபாய். இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம், அனுபவிச்சுக்கோ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குறேன்னு. என்னடா ஊர்ல 4 பேர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாமா கேவலப்படுத்தானே நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. Smile, please. Keep it. Keep it, yeah. தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீயும் அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரீர். பாடுமா? பாடு. தாயின் ஐயோ. பாடுமா? ஏய், என்னடா பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சதுல இருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறனா பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம்னு சொன்னார்ல. இன்னையோட 1 மாசமாச்சு. பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனால தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா? கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணிக்குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போது வெச்சுக்குவோமே. நீ பாடுமா? தாயின் மணிக்குடி பாரீர். பாடுமா? என்னடா இது விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி வாத்தியாரே. டேய், நீ என்னையே வச்சிருக்க. எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோன்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன்? கொஞ்சம் தாய் குளங்களே, நேத்து வாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னாரே, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதத்தான் எடுக்கிறோங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டி இருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோன்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களாம் ஏன் கட்டி இருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓஹோ, அப்படியா? யார் யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட். அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து? நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார். அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா? கயிறு கட்டிருப்பிய? உக்காரு. பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே? எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறதுக்கு வந்தானே ஆகணும். நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒரு தடவை கோரஸா சொல்லுங்க பாக்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா.
வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவு. என்னடா மாடியில ரயில் ஓடுதுன்னு பார்த்தேன், இதானா? உங்க அக்கா கூட்டு வந்து உங்க ரயில தண்டாவில சேர்த்துறேன். நான் சொல்றத கேளு. நாளையில இருந்து சிகரெட் குடிக்க மாட்டேன், அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அப்படி வாங்க வழிக்கு. இனிமே சிகரெட் பிடிக்கிறது பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. வத்திப்பட்டியும் சிகரெட்டையும் கொடுங்க. ஏன் நீ பிடிக்கிறேங்கறியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. கொடுங்கண்ணா. கண்டிப்பா கொடுக்கணுமா? என்னமோ சொல்றேன் நீ. இது போய் சொல்ல. போய் சொல்றேன். எது? ரெண்டுத்தையுமே தான். ஏண்டா தனலட்சுமியை கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா? அவங்களுக்கு தாய் மாமா ஒருத்தர் இருக்கானாம, அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. டேய், இப்படி செஞ்ச எப்படி? எப்படி? நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமிபதி, ஆமா, அவரை வச்சு தனலட்சுமியோட மாமா 2 தட்டு தட்டினோம்னா அவன் துண்ட காலம் துணிய காலம் ஓடிடுவான். அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆளு மாதிரி விழாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டு என் ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு. சார் மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு. என் பேர் லட்சுமிபதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே சார். நான் படிக்காதவன் முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல இவ யாரு சார்? நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாம தான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதான் என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை. யார் அப்படி சொன்னது? அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம். அவரை இன்னைக்கு பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன விடுங்க சார், அப்புறம் பேசிக்குவோம். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதிக்கிறீங்களா? ஆமா, நீங்க ஒரு BA படிச்சா போதுமா? குழப்பாதீங்க சார். நாளையில இருந்து நீங்க BA. பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். இதில் வார்த்தைகள் பருமனாகலாம், இழைக்கலாம், தேயலாம், அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம். உதாரணமாக, சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது உருமாறி அம்பட்டன் மாறாவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணா பொருள்கள் மட்டும் இல்ல சார், வார்த்தைகளும் தேஞ்சிரும். இப்பதான் புரியுது இந்த பெஞ்ச நீ ஏன் இத்தனை வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓசியில தேக்குற மாசம் ஃபீஸ் கட்டல? எவன்டாவ சொல்ல மாட்டீங்க? டேய், ரெகுலர் காலேஜ்ல கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதுனால தான் இங்க டியூட்டர் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க, உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காது, ஜாக்கிரதை. சார் எவன்டாவ? என்னப்பா? போன் வந்து. ஹலோ, என்ன சார், உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. என்னது, ஏன் குரல் மாறி போச்சா? பின்ன இருக்காதா? தினம் பசங்களோட கரடியா கத்தி கத்தி 1 லிட்டர் எருமை பால் சாப்பிட வந்திருக்கு. என்னது, என்னோட 2வது சம்சாரத்துக்கு 3வது பிரசவம் ஆகி போச்சா? ஏன்பா, உனக்கு என்ன நம்பர் வேணும்? கோஷாஸ்பத்திரியா? இது டியூட்டோரியல் காலேஜ். போன் வை, பிடிக்காத வைடா. ஹலோ, வாயா சங்கீத பூஷணம், எங்க ரொம்ப நாளா உன்னை இந்த பக்கம் காணோம். சௌக்கியமா இருக்கிறியா? நல்ல சௌக்கியம் சார். நம்ம ஃப்ரெண்டு பேரு லட்சுமிபதி. அதனால என்ன, எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சுருக்கமாவே சொல்லிடுறேன் சார். சார் அவங்க அக்கா பொண்ண லவ் பண்ணாரு.
அவங்க திடீர்னு படிக்கலங்கிறத சுட்டி காட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அட பாவமே, படிக்கலைங்கிறதுக்காக ஒரு பொண்ணை வீட்டை விட்டு தரத்தலாமா? அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா? நீங்க ஒண்ணு பொண்ணு அனுப்பல சார், இவரை அனுப்பிச்சிட்டாங்க. ஓ, ஐ எம் சாரி. சொல்லு. இவருக்கு எப்படியாவது ஒரு BA டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும், இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும். கரெக்டான இடத்துக்கு தான் நீ இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற. இந்த காலேஜில் படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு. அதை இடிச்சு தான் நான் டியூட்டோரியல் காலேஜ் கட்டி இருக்கிறேன். தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க தான் 1வது படித்தவர்கள் BA எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே, 8வதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நோ சான்ஸ். பட் பகல்பூர் இருக்குதே, தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ. எதுக்கு சார்? எதுக்கா? தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ். கேட்கலாமா? அதெல்லாம் வெளுத்து வாங்கிடுவாரு சார். காலேஜுக்கு தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலேயே ஞானம். அப்படியா? எங்க ஒரு குரலை எடுத்து விடு. என்ன குரல் சார்? உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு. திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியுங்கிற விஷயத்தை ஓ மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டது கிமுலியா கிபிலியா? துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. உலகத்திலே பெரிய முட்டை எது? யானை முட்டை. உலகத்திலே சின்ன முட்டை கொசு முட்டை. இவனுக்கு BA. உன்னோட சிபார்சு. Get out! துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை. தகுதிகள்: திடகாத்திரமான உடற்கட்டு, உயரம் 5.5 அடிக்கு மேல், படிப்பு தேவையில்லை. ஓகே. சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம். விவரங்களுக்கு அறை எண் 19, ஹோட்டல் அவுரங்கசீப். உங்களுக்கு என்ன ஒரு வேலை, அதுவும் துபாயில. நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா, ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க. ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க. இந்த பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. நான் இங்க இருக்கிறது பாரமா இருந்தா நேரடியா சொல்லுங்க, இடத்தை காலி பண்றேன். பாரமா? பலமே நீங்க தான் சார். உங்க உதவியால என் காரியமோ, என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாசத்துல ஓஹோன்னு முடிய போகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்குமே நல்ல காலம் பிறக்க போகுது. நீங்க தானே சிவராமன்? நானேதான் சிவராமன். நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா? போஸ்ட் உமன். என்ன சார், எனக்கு முன்னாடி துபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்களா? ஆனா நீங்க ஒண்ணு வழக்கமா எழுதுற மாதிரி டிவிக்கு சான்ஸ் கேட்டு எழுதி இருந்தேன். என்ன பதில் போட்டிருக்கா? வழக்கமா வர்ற மாதிரி இல்லன்னு பதில் வந்திருக்கோம். சார் வணக்கம். கலைஞர்களை ஊக்குவிக்க மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். உனக்குன்னு ஒரு இடிச்சவாய நிச்சயமா கிடைப்பான். அவன்கிட்ட 5ங்கிறத 10ஆ கறந்துக்க. ஏன்னா உன் ஜாதகம் அப்படி. சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் NTR ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தெரிஞ்ச மேட்டருங்கிறதுக்காக அதை நான் சொல்லலைங்க. அவங்க உங்க ஜாதகம் சொல்லுது, அதை நான் கட்ட போட்டு சொல்றேன். உங்க ரேட் எப்படி? 100. 100? எல்லாரும் வாங்குறாங்க, நான் அப்படி வாங்குறது இல்லைங்க. 50. 50? ஏன் வாங்க கூடாது? உங்க தகுதிக்கு நீங்க ஏன் 50 வாங்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாங்குறது இல்லைங்க. 25. 25? யூனியன் ரேட்டுங்க, அது நமக்கு பிடிக்காது. 10. 10? அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க. நமக்கு பிடிச்ச நம்பர் 5. 5ங்களா? 5. 5ங்கிறத 10ஆவே தரேன். முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற 4 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லணும். நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவ கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. நமக்கு கல்யாணமாய் எத்தனை வருஷம் இருக்கும்? நல்ல காங்கையும் காலமா இருக்கான். எப்படியும் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் ஆகுதுங்களே. 6 வருஷமா? நேத்தோட கல்யாணமாய் 6 வருஷம் முடிஞ்சதுங்க. நமக்கு எத்தனை பசங்க? இவன் சும்மாவா இருந்திருப்பான். வருஷத்துக்கு 1னா கூட
6 பசங்க இருக்கணுமே. கரெக்ட் சார். இந்த 6ல ஆண் எத்தனை பெண் எத்தனைன்னு கேட்டா இது 3 அது 3ன்னு சரியா சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு புது கேள்வி, நமக்கு என்ன தொழில்? என்ன பேங்க்லயா கிடைக்க போறான்? பார்த்தா லோக்கல் ஆள் மாதிரி இருக்கான். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில தான் நீங்க இருக்கணும்னு ரேக சொல்லுது. உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு ஜோசியரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றீங்க? என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஜாதகம் எழுதி தரீங்க. என்ன மத்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ண ஜோசியம் நினைச்சியா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் சுத்தமா சொல்ற ஒரே ஆள் இந்த ஏரியாவிலே நான் தான். நமக்கு இந்த பொய் பித்தாட்டம் பிடிக்காது. ஏயோ இப்பதான் எனக்கு 6 குழந்தை இருக்குதுன்னு அண்ட புழுகு புழுகுன என்கிட்ட ரீல் விடுறியா? ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப என் பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஜாதகம் எழுதி கொடுக்கல, உன் ஜாதகத்தை ஊர் பூரா சொல்லிடுவேன். எப்படி நமக்கு யோசனை? தம்பி, ஏன் ஜாதகம் இன்னைக்கு சரியில்லை தம்பி. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்ன, புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோஷமும் இருக்குன்னு எழுதி தரேன். ஆளை விடு தம்பி. நானே கண்ணே தனனா தனனா நனனா. போனி விடாத. ஏங்க ஒரு முக்கியமான விஷயமா போறேன். முக்கியமான விஷயத்துக்கு பூனையை விடுறதானே நம்ம சம்பிரதாயமே. இது அதி முக்கியமான விஷயம். ஹலோ, என்ன சார் டிவி புதுசா வாங்குனீங்களா? புதுசா ரிப்பேருங்க. ஏன் தவறு கீழே விழுந்துருச்சா? தவறி வீழ என் பொண்டாட்டி தெரிஞ்சே கீழே தள்ளிட்டேன். ஏன் சார் உங்களுக்கு என்னாச்சு? நேத்து எவனோ இளநண்டல் பகுதியில பாடினானாம். அத பார்க்க பொறுக்க முடியாம கோபத்துல டமால் போட்டு உடைச்சிட்டான். அவ்வளவு நொறுங்கிடுச்சு. மூர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி ஒரு பாக்கு கொடுப்பா. நேத்து நீ தானே டிவில பாடின. ஏன் சார் நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்ல, எழுதிய வச்சிருக்கிற. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இனிமேல் டிவில பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. நாங்க 100 பேர் சேர்ந்து உண்ணாவிரதம் இருப்போம். இனிமே பாடுவியா? பாடுறானா பாட்டு. தனலட்சுமி, வாங்க சார், உட்காருங்க. என்னம்மா வீட்டுல யாரும் இல்லையா? இப்பதான் 5 நிமிஷம் இருக்கும். அம்மா அப்பா வெளியில போனாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல, பாட்டு கிளாஸ்னு ஒண்ணு இருக்கிறதே நீ மறந்துட்டியா? சாரி சார், எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, அதான் வர முடியல. அத பத்தி நான் கூட உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். இப்ப என்ன 2 பேரும் தனியா தானே இருக்கோம். சார், உங்களுக்கு இந்த ஜாதகம் சகுனம் இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல சார்? சில நேரங்கள்ல நம்பிக்கை உண்டு, சில நேரங்கள்ல நம்பிக்கை இல்ல. ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது. நீ ஏன் கேக்குற? உனக்கு செவ்வாய் தோஷம், நம்புறதா வேணாமா? என்ன உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்ட? உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சா வாட்ச் பண்றதானே என் வேலையே. அப்படின்னா இத பத்தி எங்க மாமா கிட்ட பேசுனீங்களா? உன் மாமா கிட்ட நான் எப்படிமா பேச முடியும்? இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? நிஜமா சொல்றேம்மா, உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது. போய் சொல்லாதீங்க சார். என்னம்மா இது? நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் என் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் இருக்க. ஆமா சார், உங்க வீட்டுல இருக்காரே அவர்தான் எங்க மாமா. சார், தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. நாட்டுல எவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தங்கச்சி தான். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கவலையப்படாதம்மா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன். அங்கிள் அங்கிள், நேத்து நீங்க தான் டிவில பாடுனீங்க. ஆமாம்மா. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. மறுபடியும் எப்ப பாடுவீங்க? தெரியலம்மா. ஆமா, நீங்க சினிமால பாடக்கூடாது. அதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கணும். ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே சான்ஸ் கிடைக்கும். எடா காஜா,
உன் வாத்தியார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு, வெற்றியோட திரும்பாரா? சார், காதலிக்கிறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை ஒரு தடவை கண்ணாடியில பாத்துக்கணும். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா போல் இருக்க. உங்க வீட்டு அழகா எங்க வீட்டு அழகா? அழகோ அழகு, கொள்ளை அளவு போங்க. அப்ப இவருக்கு ஏன்டா அந்த ஆசை? இதே கேள்விதான் நானும் பலமுறை கேட்டேன். ஆசை யாரை விட்டது? கேட்டா கண்ணாடி குத்த சொல்றாரு. சிரிக்காதீங்க சார், ஏற்கனவே உங்க அக்கா பொண்ணு வேற வீட்டை விட்டு தத்தி தான் சொன்னீங்க. எதுக்கும் ஒரு தடவை கண்ணாடியை பாத்துக்க நல்லது. என்னடா மிஞ்சின பதார்த்தம், இதான வேணாங்கிறது. கொஞ்சம் விட்டா நெஞ்சில மிதிப்பிய. ஆமா, ஓ வாத்தியார் லவ் பண்ற பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லு. என் சைடுல ஏதாவது உதவ முடியுமான்னு யோசிக்கிறேன். யோசிக்கிறீங்களா? உங்களை எதுக்கு இங்க சோத்த போட்டு வளர்க்கறாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒரு நட்பு தான். என்னடா? நட்பு இல்ல சார், நடிப்பு. என்னடா சொல்ற? அவருடைய சைட்டுக்கு ஒரு தாய் மாமன் இருக்கானா, அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல, அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு. அப்படி என்னடா அந்த பொண்ணு பெரிய கிளியோபட்ராவ? கிளியோபட்ரையோ எலியோபட்ரையோ போட்டோவை காட்டுறேன் பாருங்க. போய் மாலதி விட்ட சம்பள பணத்தை வாங்கிட்டு வா. வாங்க சார். போன காரியம் என்னாச்சு? எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? என்ன சார் சொல்றீங்க? என் மனைவி தான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்போ தனலட்சுமியோட பாட்டு வாத்தியார் நீங்க தானா? நேத்து வரைக்கும் பாட்டு வாத்தியாரா மட்டும்தான் இருந்தேன். எப்போ உங்க காதலின்னு தெரிஞ்சதோ அண்ணனாவும் ஆயிட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதுதான் சார் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். மெட்ராஸ்ல 14 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்களே, நிஜமாவே அத்தனை அடுக்கு இருக்கா? நீங்க போனீங்களே, அதை எண்ணி பாத்தீங்களா? இதே கேள்வியை குறைஞ்சது 1000 பேத்துக்கிட்டே கேட்டிருப்பேன். மெட்ராஸ் என்ன 7 கடல் தாண்டியா இருக்குது? 80 கிலோமீட்டர் தானே. பச்சை பிடிச்சா 2 மணி நேரத்துல போய் எண்ணிட்டு வந்துடலாம் இல்லையா? டேய், நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போய் 14 அடுக்கு மாடி கட்டடத்தை பார்க்கத்தான் போறேன். ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வாடகை வரும்? எந்த வீட்டுக்காரருக்கு? இந்த 14 அடுக்கு மாடி கட்டடம் போட்டா அவங்க. அது யாருக்கு சொந்தம் இல்லடா, அது இன்சூரன்ஸ் ஆபீஸ். இன்சூரன்ஸா? இன்சூரன்ஸா? நீ மாசம் மாசம் பணம் கட்டிட்டு வரணும். திடீர்னு நீ செத்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த பணம் உனக்கு கொடுத்துருவாங்க. என்னது, நீங்க கூட முட்டாள்தனமா பேசுறீங்க. நான் செத்து போயிருன்னு சொல்றீங்க, அப்புறம் யார்ட்ட பணம் கொடுப்பாங்க? இவனை யாரா கூட்டிட்டு வந்தது? வந்து 4 நாள் தான் ஆச்சு. கேள்வி கேட்டு என்ன மெட்ராஸ் காமிச்சிருவான் போட்டிருக்க. அட விடுங்கப்பா, நம்மள அண்ணன் மெட்ராஸ் கூட்டிட்டு போறாரு. 14 அடிக்கு மாடியில ஏத்துறாரு. ஏத்திட்டு உன்னை அங்கே தள்ளி விடுறாரு. ஏதாச்சும் பேசினா வாய தச்சிருவன் தச்சு. அட விடுங்கப்பா, அண்ணன் கல்யாணம் மெட்ராஸ்ல தான். வண்டியை கட்டிக்கிட்டு போய் ஒரு சுத்து சுத்திடுவோம். எப்ப நீ கல்யாணம்? ஏன்டா அலையறீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்காக தான் மெட்ராஸ்க்கே போயிருக்காங்க. வரும்போது கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கையோட தான் வருவாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்கு. என்னண்ணே பத்திரிக்கை ப்ளூ கலர் அடிச்ச மாதிரி இருக்கு? புழுவாடாது, பச்சைடா முண்டம். ஏப்ப குழம்புறீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியாத என்ன மாதிரி அறிவாளிட்ட கேளுங்க. இந்த கலருக்கு இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, தமிழ்ல ராமர் கலர்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படிங்க அண்ணே. அவனி புட்டா கோமட்டி தலையா? டேய், நம்ம ஆளு லெட்டரா? அண்ணி தானே, படிங்க படிங்க, காதுக்குள்ளேயே கேட்போம். அன்புள்ள மாமாவுக்கு தனலட்சுமி எழுதும் கடைசி கடிதம்.